திருக்குலமே எழுந்திடுக, அருப்பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். அவர் சந்தோஷம் பெருகிடுதே, அவர் சந்நிதி காண்கையிலே, அவர் சந்தோஷம் பெருகிடுதே, அவர் சந்நிதி காண்கையிலே. ஆண்டவரின் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள், பிற இனத்தாரிடையே அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை திருத்துதரான புனித பர்த்தலமேயுடைய விழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவரையும் இருகரம் விரைத்து அழைக்கிறது. பிலிப்பு நத்தானியேலை பார்த்து நான் ஆண்டவரை கண்டோம் என்று அழைக்கின்ற பொழுது, நாசரேத்திலிருந்து நல்லது வரக்கூடுமோ என்று கேட்டவர்தான் இவர். நத்தானியேல் என்று அழைக்கப்பட்ட இவர் பர்த்தலமேயுவாக தன்னுடைய பணியை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்தவர். இவருடைய வரலாற்று செய்தி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு பிறகு இந்திய தேசத்திலே வந்து இறைப்பணி ஆற்றி தன்னை மறைசாட்சியாக அர்ப்பணித்தார் என்றும், இன்னொரு வரலாற்று செய்தி அரேபிய பகுதியில் சென்று ஆர்மீனியாவிலே உயிரோடு எரிக்கப்பட்டதாகவும் வரலாற்று செய்தி சொல்லுகிறது. ஆக இவருடைய பணி வாழ்வு எந்த விதத்தில் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார் என்பதை இன்று சிந்திக்க இறைவன் நம்மை அழைக்கிறார். ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தவர் இவர். நசரத்திலிருந்து நல்லது வரக்கூடுமோ என்று உள்ளத்தின் ஆழத்தில் பல கேள்விகளுக்கு மத்தியிலே ஆண்டவரிடத்தில் தன்னை அர்ப்பணித்தவர் அந்த நல்லவருக்காக தன் உயிரையும் தியாகம் செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களில் இப்படிப்பட்ட கேள்வி கணைகள் எழுந்தாலும் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு பர்த்தலமேயு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். எனவே இவருடைய பாத சுவடுகளை பின்பற்றி நாம் இறைவனுக்கு நம்மை அர்ப்பணிக்க இந்த திருப்பலியிலே ஒன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு
தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்துதரான புனித பர்த்தலேமியும் உம் திருமகன் மீது கொண்டிருந்த உண்மையான நம்பிக்கை எங்களில் உறுதிப்படுத்தி அருளும். மேலும் அவரது வேண்டுதலால் உமது திரு அவை எல்லா இனத்தவருக்கும் மீட்பளிக்கும் அருளடையாளமாக திகழ்வதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். 12 அடிக்கற்களின் மீதும் ஆட்டுக்குட்டியின் மீதும் 12 திருத்தூதர்கள் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, திருவசனங்கள் 9 முதல் 14 வரை. சகோதரர் சகோதரிகளே, 7 வானதூதர்கள் ஒருவர் வந்து, வா ஆட்டுக்குட்டி, மணந்து கொண்ட மணமகளை உனக்கு காட்டுவேன் என்று என்னிடம் கூறினார். தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலையுயர்ந்த கல் போன்றும் படிக கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துளங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3மாக அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்கள் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் அன்பர்களை உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, உமது அன்பர்களே உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவரே, உமது அன்பர்களே உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். மானிடருக்கு உம் வல்லமையை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாற்றின் பெயரொலியும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உமது அன்பர்களே உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். பல்லவி. ஆண்டவரே, உமது அன்பர்களே உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ரவி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிலிப்பு நத்தானியேலை போய் பார்த்து, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டு கொண்டோம். நாசரத்தை சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசு அவர் என்றார். அதற்கு நத்தானியேல், நாசரத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப் அவரிடம் வந்து பாரும் என்று கூறினார். நத்தானியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார்.
நத்தானியேல், என்னை உனக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்தி மரத்தின் கீழ் இருந்த பொழுது நான் உம்மை கண்டு கொண்டேன் என்று பதிலளித்தார். நத்தானியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்தி மரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறேன், இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை நத்தனியேல் என்று அழைக்கப்பட்ட திருத்துதராக இயேசுவால் தன் பணிக்கு தன்னை ஒப்பு கொடுத்த பிறகு பத்லெமியு என்று இறைவனுக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த திருத்துதருடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு சீடர்களுக்கும் தனித்துவம் இருக்கின்றது. ஒவ்வொரு சீடர்களும் வெவ்வேறு குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பேதுருவும் அந்திரேயாவும் தவிர மற்ற அனைவருமே வெவ்வேறு குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பலவிதமான மனநிலைகளோடு பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு இயேசுவினுடைய அன்பின் சீடர்களாக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து ஆரம்பித்தார்கள். நத்தானியேல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றியும் அவருடைய பணி வாழ்வை பற்றியும் ஒருவேளை அறிந்திருந்தாரோ இல்லையோ என்று தெரியாது. மாறாக நசரேத்தூரிலிருந்து எந்த ஒரு நல்லதும் வராது என்பது அன்றைய காலகட்டங்களில் இருந்த யூதர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு. ஏனென்றால் நசரேத்திலிருந்து எவரும் நல்லவர்கள் இல்லை என்றும் தவறு செய்பவர்கள், குற்றம் புரிபவர்கள், தீமை செய்பவர்கள் என்ற பலவிதமான மனநிலையோடு தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எப்படி இறையியல் வல்லுநர்கள் மற்றும் எத்தனையோ இறையியல் சிந்தனையாளர்கள் மகதலா மரியாளை பற்றி விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண் என்று சொல்லுவதற்கு காரணம் காட்டினார்களோ, அதேபோல நாசரேத்திலிருந்து நல்லது வரக்கூடுமோ என்று நத்தனியேல் மட்டுமல்ல, எல்லா யூத சமுதாயம் சிந்தித்துக் கொண்டிருந்த தருணம் அது. அந்த மனப்பக்குவத்தோடு தான் நத்தனியேல் கூட பிலிப்பிவிடம் இவ்வாறு சொல்லுகிறார், நாசரேத்திலிருந்து நல்லது வரக்கூடுமோ. பிலிப்பு அற்புதமாக சொல்லுகிறார், வந்து பாரும். இவ்வாறு ஆண்டவரை சந்தித்த பிறகு ஆண்டவருக்கும் அவருக்கும் இடையே ஏற்பட்ட உரையாடலுக்கு மத்தியிலே நத்தனியேல் பத்லெமியு ஆண்டவரிடத்தில் கொடுக்கின்ற வாக்குறுதி, தன்னுடைய விசுவாசம். ரபி, நீரே இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசன். பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆரம்பத்தில் சொன்னது போல ஒவ்வொரு சீடர்களும் தனித்துவத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிற பொழுது, இந்த 12 சீடர்களில் முதலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ரபி, நீர் இறைமகன் என்று சொன்னவர் இவரை தான் சாரும். அதன் பிறகுதான் பேதுரு, அதன் பிறகுதான் தோமா, மற்ற அனைத்து சீடர்களுமே முதலாக தன்னுடைய விசுவாசத்தை பிரகடனம் செய்தவர், மனம் திறந்து ஆண்டவருடைய கரத்தில் தன்னை அர்ப்பணித்தவர் ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசன். வரலாற்று செய்தி இவ்வாறு சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய விண்ணேற்புக்கு பிறகு இந்த பத்லெமியும் இந்திய தேசத்தில் வந்து இந்திய மக்களுக்கு இறைவனுடைய ஆட்சியை பற்றியும் ஆண்டவருடைய அன்பை பற்றியும் இரக்கத்தை பற்றியும் போதித்தார் என்றும் அவர் வேத சாட்சியாக மறை சாட்சியாக மரித்தார் என்றும் சொல்லப்படுகிறது. இன்னொரு வரலாற்று செய்தி, அரேபிய பகுதியில் அர்மேனிய நாட்டிலே இவர் இறையாட்சி பணிக்காக அர்ப்பணித்திருக்கின்ற பொழுது உயிரோடு இவரை எரித்து கொல்லப்பட்டது என்றும் இவருடைய வரலாற்று செய்திகள் சொல்லுகிறது. ஆக எந்த அளவிற்கு முதலில் உள்ளத்தின் ஆழத்திலே நசரேத்து பகுதியில் இருக்கிறவர்கள் அனைவருமே தீயவர்கள், தவறானவர்கள், நல்லது நடக்காது என்று நினைத்து கொண்டிருந்தாரோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ கூட அங்கிருந்து வருவதனால் அவரும் நல்லவர் என்ற சந்தேகத்தோடு இருந்தாரோ, எப்பொழுது உரையாடலின் வழியாக
நசரேத்திலிருந்து எப்படிப்பட்ட நல்லது கிடைத்திருக்கிறது என்று சொன்னார். ஆமாம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நத்தனியல் என்ற பர்த்தலமேயும் நத்தனியல் என்ற மனப்பக்குவத்தோடு சந்தேக பார்வைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர் பர்த்தலமேயுவாக மாறி தன்னுடைய விசுவாசத்தை ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணித்திருக்கிறார் என்றால் அவருடைய பாத சுவடுகளை நீங்களும் நானும் கடந்து செல்ல வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவருடைய வாழ்விலும் சந்தேகங்கள் என்பது அன்றாடம் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைமை. குடும்பங்களில் கணவன் மனைவிகளுக்குள்ளே சந்தேகம், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே சந்தேகம், உடன்பிறப்புகளுக்குள்ளே சந்தேகம், பணி வாழ்வு செய்து கொண்டிருக்கிற இடங்களில் சந்தேகம், மக்களை வழிநடத்தக்கூடிய தலைவருக்கு மக்களுக்கு மத்தியிலே சந்தேகம். இவ்வாறு ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளே சந்தேகங்களும் குழப்பங்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கிற பொழுது இது நத்தானியேல் நமக்கு சொல்லுகிற ஒரு அற்புதமான அறிவுரை. உரையாடுங்கள், கலந்து பேசுங்கள், சந்தியுங்கள், மனதை ஒருவரோடு ஒரு பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அடுத்தவர்களிடம் என்ன இருக்கிறது என்றும் நம்மிடம் என்ன இருக்கிறது அடுத்தவர்களும் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். இந்த அளவிற்கு தன்னை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்ததினால்தான், இயேசுவை சந்தித்ததினால்தான், இயேசுடைய மனநிலை என்ன என்பது புரிந்து கொண்டதினால்தான் ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசன் என்று அனைத்து திருத்துதர்களுக்கு முன்னதாக தன்னுடைய விசுவாசத்தை பிரகடனப்படுத்தினார். சந்தேகத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த இவர் சந்தேகமற்றவராக ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறார் என்றால், பல நேரங்களில் இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்கள் நாம். பல நேரங்களிலே இறைவனுடைய உடலையும் இரத்தத்தையும் உண்டு குடித்து கொண்டிருக்கின்றவர்கள் நாம். பல ஆபத்துகளிலிருந்து ஆண்டவரால் காப்பாற்றப்பட்டவர்கள் நாம். பல பிரச்சனைகளிலிருந்து இறைவன் நம்மை சுமந்து சென்றிருக்கிறார் என்று உணர்ந்தவர்கள் நாம். இப்படி இறை பிரசன்னத்தை உள்ளுக்குள் நாம் அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருந்த நாம் இன்னும் ஏன் பல நேரங்களிலே இறைவன் மீதும் சந்தேகம், அடுத்தவர்கள் மீதும் சந்தேகம் எழுகிறது. இந்த சந்தேகம் என்கின்ற இந்த மனநோய் எப்பொழுது நம்மை விட்டு பிரிகிறதோ அப்பொழுதுதான் நம் குடும்பத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில், பணித்தலங்களில், எல்லா இடங்களிலும் இறையாட்சி நிறைவாக மலரும் என்று பர்த்தலமேயு என்று உங்களுக்கும் எனக்கும் அழைப்பு விடுக்கிறார். எனவே அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுவோம், இயேசுவை கண்டு கொள்ளுவோம், இயேசுவிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அப்பொழுது இந்த திருப்பலி வழியாக இயேசுடைய உடலை உட்கொள்வதற்கு முன்னதாக, ஆண்டவரே நீர் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் ஆன்மா குணப்படும் என்று சொல்லுவதற்கு பதிலே நீரே இறைமகன், நீரே என்னை மீட்க வந்தவர் என்பதையும் நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். அப்பொழுது இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார் நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியை கொண்டாடுவோம். ஆமென். ஆண்டவரை அனைத்துள் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே அனைத்து நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருத்துதரான புனித பர்த்தலமேயை சிறப்பித்துக் கொண்டாடும் இவ்விழாவில் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துகின்றோம்.
அவருடைய பரிந்துரையால் நாங்களும் அது அருள் துணையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அருள் அடையாளமாக என்று மண்ணகத்தில் விளங்கவும் மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் அது திருத்துதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் என்றும் என்றென்றும் வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உம்மை புகழ்ந்து பாடி முடிவின்றி குரல் எழுப்பி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்றாகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தவர் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்ற பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுடி நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உல்லசிக்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவருடன் திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார் மற்றும் நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற பர்த்தலேமியும் இவ்வுலகிலும் முகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரபருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளை வென்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிந்தீரேன். எங்கள் பாவங்களை மாறாமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்கிறாங்க என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றது. செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்துமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை நீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். என் தந்தை எனக்கு ஆட்சி உரிமை கொடுத்திருப்பது போல நானும் உங்களுக்கு கொடுக்கிறேன். அதனால் என் ஆட்சியில் நீங்கள் என்னோடு உண்டு குடிப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, திருத்துதரான புனித பர்த்தலமேயின் விழாவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பின் பிணையை உட்கொண்டுள்ளோம். இது எங்கள் இவ்வுலக வாழ்வுக்கும் மறு உலக வாழ்வுக்கும் ஏற்ற துணையாய் அமைந்திட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசித்தர கரக்கூப்பி சிறப்பாழ்த்தி பக்தியோடு செவிப்போம். திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்க செய்த இறைவன் புனித பர்த்தலமேயுடைய மாட்சி உள்ள பரிந்துரையின் பெயராக உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற்ற உங்களுக்கு அருளிய இறைவன் அவர்களுடைய பாதுகாவலால் அனைவரும் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ செய்வாராக. திருத்துதருடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள்
அவருடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேச்சினை பெற தகுதி பெறுவீராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித